வாழைச்சேனை காகிதாளி ஊழியர்களுக்கான 2015ஆம் ஆண்டிற்கான நிலுவைச் சம்பளம் இன்று வழங்கப்பட்டுள்ளது. தமது நிலுவைச் சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை காகிதாளி ஊழியர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் தொடர்ந்து 19 நாட்களாக சம்பள நிலுவையை கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கடந்த மாதம் கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் மேலதிக செயலாளர் ஊழியர்கள் மற்றும் முகாமையுடன் கலந்துரையாடி நிலுவை சம்பளத்தை விரைவில் பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பிரகாரம் 2015ஆம் ஆண்டுக்கான நிலுவைச் சம்பளம் வாழைச்சேனை காகித ஆலை முகாமையினரால் இன்று வழங்கப்பட்டது. 8ஆம் மாத சம்பளமும் 9ஆம் மாத சம்பளமும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சனையை வெளி உலகுக்கு கொண்டு வந்த சக்தி ஊடகத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது பிரச்சனையை வெளியிடங்களுக்கு அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் இட்டு சென்று எமக்கு இப்படியான ஒரு நல்ல முடிவினை பெற்று தந்தமைக்கு எமது சக்தி ஊடகத்துக்கு ஆலையின் அனைத்து ஊழியர்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் 2014ஆம் ஆண்டின் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான நிலுவைச் சம்பளமும் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என காகித ஆலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற சிஆர்எஸ் அல்லது பிஆர்எஸ் என்ற இதையும் எங்களுக்கு கட்டாயம் தந்து இந்த தொழிலாளர்களின் நலனுக்காக ஒத்துழைக்குமாறு கேட்டு கொள்வதோடு இந்த பிரச்சினையை ஊடகங்கள் மூலம் சக்தி ஊடகம் மூலமாக வெளி உலகுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் ஏனையோர்களுக்கும் அறிமுகப்படுத்தி தெரிவித்தமைக்காக எங்களது அனைத்து தொழிற்சங்க ஊடாகவும் தொழிலாளர் ஊடாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலுவைச் சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை காகித ஆலை ஊழியர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி செய்திகளில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்துக்கு நாம் தொடர்ச்சியாக கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.